நம்ம எப்பயுமே நம்ம கஸ்டமர் கிட்ட பேசுறப்ப நம்மளை பத்தி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்பதான் கஸ்டமர் நம்மளை பத்தி பெருசா நினைப்பாங்க, புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது நம்ம பொதுவா நினைக்கிற ஒரு விஷயம். ஆனா ஒன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க, கஸ்டமரோட ரிட்டென்ஷன் எப்பயுமே ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு மேல உங்களை பத்தியோ உங்க ப்ராடக்ட்டை பத்தியோ அவங்க மனசுல நிற்காது. அப்புறம் எப்படி என்னோட ப்ராடக்ட் இல்ல பிசினஸ் பத்தி கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னா, அதுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம பழகின ஒரு காமனான ஒரு டெக்னிக் இருக்கு, ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக். நீங்க உங்களோட ப்ராடக்ட்டை பத்தியோ உங்களோட சர்வீஸை பத்தியோ உங்களை பத்தியோ உங்களோட பிசினஸை பத்தியோ எதை பத்தி சொல்றதாக இருந்தாலும் சரி, ட்ரை டு கன்வெர்ட் இட் ஆஸ் அ ஸ்டோரி. ஒரு கதை சொல்ற மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணி அதை கஸ்டமர் கிட்ட ரொம்ப என்தோவா ப்ரெசென்ட் பண்ணுங்க. இல்ல அவங்களுக்கு பிடிச்ச விதத்துல அதை ப்ரெசென்ட் பண்ணுங்க வித் எமோஷன்ஸ். அது ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமரோட மனசுல அந்த ரிட்டென்ஷனையும் நிறுத்தி வைக்கும். அதே சமயம் உங்களுக்கு தேவையான இடத்தையும் கஸ்டமரோட மனசுல என்னைக்குமே பிடிச்சி கொடுக்கும். உங்களை மறந்தாலுமே அந்த கதையை அவங்க என்னைக்குமே மறக்க மாட்டாங்க. கதைகளுடைய பலம் எப்பயுமே நம்ம தெரிஞ்சுக்காத ஒரு விஷயமாவே இருக்கு.